நம்ம விஜய் இதுக்கு மேல தான் ரொம்பவும் உஷாரா இருக்கணும். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப உஷாரா இருந்தா தான், இவங்களுக்கு மத்தியில கண்டிப்பா பொழைக்க முடியும். அந்த மாரி ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாரி அடுத்ததா என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, இந்த ராஜேஸ்வரி இப்போ இந்த ஒரு பிரச்சனை இல்லன்னா என்ன? அதாவது இவங்க பூமி பூஜைய நல்லபடியா போட்டா என்ன? அடுத்தடுத்த விஷயங்கள நான் செய்ய போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டோட இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரகு இருந்துட்டு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தான். எங்க வந்து நம்மள நல்லா இந்த ராஜேஸ்வரி வந்து திட்ட போறாளோ! அது மட்டும் இல்லாம இவ கிட்ட நம்ம என்ன சொல்றது? ஏது சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில ராஜேஸ்வரி இருந்துட்டு செம்ம கோவத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம, உண்மையிலேயே ரகு நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாரி அட்டெம்ப்ட்ல நம்ம மிஸ் ஆயிட்டா என்ன? கண்டிப்பா அடுத்தடுத்த அட்டெம்ப்ட்ல இவங்க சிக்காமலா போயிடுவாங்க. அதுவும் இல்லாம விஜய்க்கு எதிரா என்கிட்ட வந்து நெறைய விஷயங்கள் சிக்கியிருக்கு. கண்டிப்பா அது எல்லாத்தையுமே வச்சு இந்த பூமி பூஜைய எப்படி அதாவது இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட அவங்ககிட்ட இருந்து எப்படி தட்டி பறிக்கிறது, அடுத்ததா அத எப்படி தடுத்து நிறுத்துறது, இது எல்லாமே வந்து எனக்கு தெரியும். நீங்க இதுக்கு மேல எதுவும் கவலைப்படாதீங்க. இப்போ நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டீங்க. அடுத்ததா நாளைலருந்து பண்ண போற சம்பவம் சிறப்பா இருக்க போகுது அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே இப்போ ராஜேஸ்வரி வந்துட்டு ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டோட இருந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த விஷயங்கள்ல என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திருன்னு முழிச்சுட்டு தான் இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே செய்றாங்க. அதாவது ராஜேஸ்வரிக்கு ரொம்பவும் ஓவர் கான்ஃபிடென்ட் தான் அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலுமே கூட ராஜேஸ்வரி கடைசியில விஜய் கிட்ட மாட்டி தவிக்கிறது உண்மையிலேயே மக்களோட மத்தியில ரொம்ப ஒரு சந்தோஷத்த குடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த ராஜேஸ்வரிலாம் இந்த விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்றது தெரியாம தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாம ராஜேஸ்வரி இருந்துட்டு இப்படி சாப்பாட்டுல விஷத்த கலக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு திறமைசாலியா வளர்ந்து வந்து நிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ராஜேஸ்வரி தன்னோட சுயநலத்துக்காக எவ்ளோ பேர வேணாலும் கொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. சொந்த தம்பின்னு கூட பார்க்காம சொந்த தம்பியோட அந்த சொத்தையே ஆட்டைய போடுறதுக்காக துணிஞ்சவங்க, கண்டிப்பா எந்த ஒரு எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அதனால இந்த ராஜேஸ்வரிய எந்த லிஸ்ட்லயுமே சேர்த்த முடியாது. அதாவது மத்தவங்களாச்சும் கூட திருந்துருவாங்க. ஏன் இந்த சுடரே கூட வந்து ஒரு நாள்ல ஒரு நாள் மல்லியோட நல்ல குணத்த புரிஞ்சுகிட்டு, கடைசில வேற வழி இல்லாம, "மல்லி உன்ன மாரி நான் இல்லாம போயிட்டேனே! விஜய் மாரி வந்து ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சதுக்கு நீ ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, சுடரே வந்து ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. நல்லவளா மாறி திருந்தி. ஆனா இந்த ராஜேஸ்வரி அப்படி திருந்தக்கூடிய ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ராஜேஸ்வரி ரத்தத்திலேயே வந்து அது ஊறி இருக்கு. உண்மையிலேயே ராஜேஸ்வரி நல்லவளா இருந்திருந்தா அப்படின்னா, தன்னோட தம்பிக்கு இவ்ளோ பெரிய துரோகத்த இவங்க பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு, இப்போ நம்ம விஜய், மல்லி இவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல விஷத்த வந்து கலக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து அவங்க நெனச்ச மாதிரி நடக்கணும். அதுவும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் நம்ம விஜய் வந்து சரியா செய்யக்கூடாது. இந்த ப்ராஜெக்ட் மொத்தமா தடுத்து நிக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா, கடைசியில இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு, இந்த ராஜேஸ்வரி அதுல விஷத்த கலக்கிறத பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே ஏற்கனவே விஜய் இருந்துட்டு பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி எல்லாம் இங்க விட்டு வச்சிருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுவோம். உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய ராஜேஸ்வரிய வச்சிருக்கிறதுக்கான காரணம், அந்த சொத்து எல்லாமே இப்போதைக்கு விஜய் கிட்ட முழுமையா அடையல. அதாவது அவர்கிட்ட வந்து அடையல அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதாவது இந்த ராஜேஸ்வரி நம்ம கையும் களவுமா விஜய் கிட்ட பிடிபடுறது, விஜய் அடுத்ததா ராஜேஸ்வரிய உண்டு இல்லன்னு பண்றது, ராஜேஸ்வரிய அடிச்சு வந்து இந்த வீட்ட விட்டு தொரத்துறது. இது எல்லாமே வந்து மக்களாகிய எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா, ராஜேஸ்வரிய அடிச்சு விரட்டணும். அடிச்சு விரட்டினா தான் இந்த அதாவது இந்த வீடு வந்து உருப்படும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, இங்க அவளா வந்தா, அதுவும் இல்லாம விஜயோட சொத்த அடைஞ்சா, அதுக்கப்புறம் வந்து இங்கேயே ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாமே ஓகே தான். ஆனா, விஜய் இப்போ ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் பாட்டுக்கு அவர் பிசினஸ தொடங்கி, அவர் பாட்டுக்கு முன்னேறி வரலாம் அப்படின்ற மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அதுக்கே ஒரு முற்றுப்புள்ளிய வச்சா கண்டிப்பா விடுவாங்களா? அந்த மாரி தான் வந்து ஒரு சிச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ நம்ம விஜய் வந்து இந்த ராஜேஸ்வரி இப்படி பண்ணுவா, அப்படி பண்ணுவா அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா, மல்லி வந்து எல்லாத்தையுமே தெளிவா சொல்றாங்க. அதாவது இங்க
இந்த பூமி பூஜை எதுக்காக நின்னது அப்படின்ற ஒரு காரணத்த தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்ததா வந்து மல்லி சொல்றாங்க, இந்த மாரி இனிமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் விஜய். அதாவது இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட தடுத்து நிறுத்துறதுக்காக அடுத்தடுத்த ஏற்பாடுகள் எல்லாமே நடக்கும். அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, அடுத்ததா வந்து அ அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த பக்கம் இருந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு அந்த சாப்பாட்டுல விஷம் கலக்கத்த பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்த உடனே பயங்கரமா இருந்துச்சு. இப்போ ராஜேஸ்வரியால இனிமே தப்பிக்கவே முடியாது. அடுத்ததா ராஜேஸ்வரிக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இருக்க போகுது. ஏன்னா, அந்த அளவுக்கு இப்போ வசமா மாட்டிக்கிட்டு தவிச்சுட்டு இருக்கா. அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்குமே தெரியாம இருந்துட்டு இருக்கு. விஜய் போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. அதாவது ராஜேஸ்வரியோட கழுத்த பிடிச்சு நெரிச்சு, "நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? அதே மாரி உன்னெல்லாம் வந்து கொன்னே போட்டுருக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு ஆத்திரம் வருது, கோவம் வருது. இப்படி விஷத்த கலக்குற அளவுக்கு வந்து உன்னோட மூளை என்ன கெட்டு போயா கிடக்கு?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, விஜய் இருந்துட்டு ராஜேஸ்வரிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மல்லி மட்டும் இல்ல அப்படின்னா, ராஜேஸ்வரியோட நெலைம அதோகதி தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, விஜய் அவ்ளோ கோவத்தோட கழுத்த பிடிச்சு நெரிக்கிறதுல கடைசியில இந்த ராஜேஸ்வரி அங்கேயே உயிர விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலுமே நம்ம மல்லி இருந்துட்டு, "விஜய் அமைதியா விடுங்க. இவங்கள பார்த்துக்கலாம். கண்டிப்பா எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேலயும் இவங்க ஏதாச்சும் பண்ணணும்னு நெனச்சாங்க அப்டின்னா, கண்டிப்பா அடுத்தடுத்து வந்து இந்த ராஜசூரிய நானே தூக்கி ஜெயில்ல போடுறேன்." அப்டின்ற மாரி வந்து சொல்லி, மல்லி பயங்கர கோவத்தோட சொல்லி, கடைசியில இந்த ராஜசூரிய இதுலருந்து தப்பிக்க விடுறாங்க. ஏன்னா, ராஜேஸ்வரிய புடிச்சு குடுத்து மட்டும் என்ன பிரயோஜனம்? கடைசியில வசமா சிக்குவாங்க இல்லையா? அந்த ஒரு நேரத்துக்காக இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் டாட்டா.